வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. ஆர்கேபேட்டை ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் PV ரமணா, கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ ஹரி ஆகியோர் பங்கேற்பு. திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றிய அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் எறும்பி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஆர்கேபேட்டை ஒன்றிய கழக செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான நாகபூண்டி கோகுமார் தலைமை தாங்கினார். ஒன்றிய அவைத்தலைவர் பெருமாள், ஒன்றிய துணை செயலாளர் அசோக், ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதிகள் பிரேமாவதி குமரேசன், G ஏழுமலை, SV நரசிம்மன், ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் சுஜாதா பழனி, வேண்டாங்குப்பன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் உத்தண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான PV ரமணா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும், நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்தும், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் PA விநாயகம், மாநில கைத்தறி பிரிவு துணை செயலாளர் ஜோதி, மாவட்ட பொருளாளர் பாண்டுரங்கன், பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன், திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைவர் பொன்னுரங்கம், திருத்தணி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வேளாஞ்சேரி S பழனி, நகர இளைஞரணி செயலாளர் கேபிள் M சுரேஷ், முன்னாள் கவுன்சிலர் AM கண்ணையா, மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் G பெருமாள் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் ஆர்கேபேட்டை ஒன்றிய கழக பொருளாளர் ராஜீவ்காந்தி நன்றி கூறினார். அடுத்து வருகின்ற 2026 போடப்படுகிற பட்ஜெட் அண்ணன் எடப்பாடியாரால் போடப்படுகின்ற பட்ஜெட்டாக இருக்கிறது. அந்த அளவிற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தினுடைய அரசியல் அமைப்பின் பல்வேறு இயக்கங்கள் புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தில் சில இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தடுக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால், இந்த பகுதிகளை பொறுத்தவரை ஆர்கேபேட்டை ஒன்றியத்தில் பெருமளவில் நான் அங்கு செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் இளைஞர்கள் அதிகமாக வருகிறார்கள். அந்த இளைஞர்களை எந்த இயக்கத்திற்கும் செல்லாமல் தடுத்து நிறுத்தி நீங்கள் அவர்களை எல்லாம் உறுதி செய்து கொண்டு அவர்களுக்குரிய பதவிகளை அளித்தாலே போதும். மாவட்ட செயலாளர் பதவி போடப்படும் சொல்ல போறது கிளை கணக்கு இருக்கிறது இல்ல, எல்லா பதவியும் போட முடியும். தலைமையிலே அறிவு போற பதவி போட முடியும். இங்க அமைப்பு செயலாளர் பேசும்போது இன்னும் ஒரு சில பதவி நீங்கள் நேரடியாக கிளைகளும் போடலாம் சொன்னாங்க. அதையும் போட்டுக்கலாம். பதவிகளை பற்றி கவலைப்படாங்க. எண்ணற்ற பதவிகள் இருக்கு. அது வந்து நம்ம குமார் பேசும்போது 10 வருஷமா போட 20 வருஷமா போடாம ஆள் போட்டு என்ன அது ஒரு கலைவாக கூட்டம் வச்சிருக்கோம். கட்சியிலிருந்து அதான் என்ன சொல்றோம், அது ஒரு ஒன்றிச்சல் மிஸ்டேக். ஏன்னா அவர் தான் பொறுப்பேற்கணும், அவர் தான் பேசணும், அவர் தான் பண்ணணும். என்ன பண்ணணுமாங்க, என்ன பண்ணி என்ன பண்ணணுமாங்க ஒன்னே நான் எப்ப பணம் கட்டியாச்சு. யாராவது ஒரு மேல பணம் யாரை கேட்கணும்? உங்க கட்சியிலிருந்து நீ கொடுத்தீங்க, கட்சி உங்க பணம் கட்டிருக்கோம், முடியாது நான் கட்டியிருக்கேன். ஆனா வராதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? அந்த கார்டு எங்க வரல, என்னால முடியல போறதுக்கு. மீட்டிங் நடத்தணும், ஒவ்வொரு ஊர்லயும் கார்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும். கார்டே இல்லாம கார்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும். எல்லாம் ஒன்றிய துணை செயலாளர் நம்ம ராஜசேகர் அவர்களையும், முன்னாள் மாவட்ட பிரதிநிதி அண்ணன் LS ராமச்சந்திரன் அவர்களையும், பாராளுமன்ற சிவகுமார் அவர்களையும், மாநில பொருளாளர் வேகன் அவர்களையும், மாநில பொருளாளர் அசோக் அவர்களையும், கிளை செயலாளர் முருகன், வழக்கறிஞர் வினோத், ஆசிரியர் ராமராவ் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்று ராயப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அசோகபுரம் என்ற கிராமத்தில் நடைபெறும் இந்த ஒன்றிய செயல்வர்கள்